ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே ஒரு பிளாஸ்டிக் டப் வச்சுருந்தோம் அந்த சிமெண்ட் தொட்டிக்கு பக்கத்துலேயே. அதுவும் வந்து ஃபுல்லாக பிளான்ட்டு பிடிச்சி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பாசி பிடிச்ச மாதிரி ஃபுல்லாகவே பிளான்ட்டு தான். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே ஒரு தொட்டி வேறு வச்சுருந்தேன் தாமரை செடி வளர்க்குறதுக்கு. ஆனால் அதுவும் வந்து வளரல. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி தான் வந்து எல்லாமே எடுத்து வெளியே வச்சு க்ளீன் பண்ணிட்டு உள்ளே இருந்த ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். அதில் வந்து ஒரு 4, 5 ஃபேன்சி கப்பி இருந்துச்சு. மற்றது எல்லாமே நார்மல் கப்பி தான். அப்புறம் மறுபடியும் வாட்டர் ஃபில்லப் பண்ணிட்டு சால்ட்டு மெடிசன்லாம் ஆட் பண்ணிட்டு அந்த ஃபேன்சி கப்பி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி ஃபிஷ்ஷஸ்லாம் உள்ளே விட்டுட்டேன். அந்த ஃபேன்சி கப்பியும் நான் உங்களுக்கு வந்து நான் டம்ளரில் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக மெடிசன்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளான்ட் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். ஏன்னா இது மறுபடியும் எப்படி இருந்தாலும் வளர்ந்துரும். அதனால் கொஞ்சோண்டு பிளான்ட் மட்டும் வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம ஏஎஃப்ஆரோட ஃபுல்டெட் கப்பியோட குட்டி விட்டுருந்த டேங்க்கையும் காட்டியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. 3 தான் இருக்குது இப்போதைக்கு. மேபி மறுபடியும் நான் விடணும் ஏதாவது. இது வந்து அந்த ஃபேன்சி கப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.